வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். அரசியல் என்பது சாத்தியப்பாடுகளின் கலையாக நோக்கப்பட்டால், இன்று மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் சாணக்கியனின் இல்லத்தில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அவ்வாறான சாத்தியப்பாடுகளுக்குரிய பிரயோகங்கள் செய்யப்பட்டனவா என்பது ஒரு முக்கிய வினாவாகவே இருக்கும். கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்றிருக்க வேண்டிய தமிழரசின் மத்திய செயற்குழு கூட்டம் கட்சியின் முக்கிய முகமான மாவை சேனாதிராஜாவின் மரணத்தால் பின்னகர்த்தப்பட்டு இன்று அது ஒப்பேற்றப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் கட்சி எதிர்நோக்கும் சமகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சாத்தியப்பாடுகளின் கலை வந்ததா அல்லது கூட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் கலையாடிக் கொண்டார்களா என்பதும் இன்னொரு விடயம். சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல கட்சியின் உறுப்பினர்களாலேயே தாக்கல் செய்யப்பட்டு கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக யாழ்ப்பாணம் மற்றும் திருமலை நீதிமன்றங்களில் இழுபடும் வழக்குகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் கவனம் எடுக்கப்பட்டதாகவும், அதேபோல ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்தில் தமிழ் கட்சிகள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எறிந்த கோரிக்கைக்கு தமது கட்சியின் சார்பாக வழங்க வேண்டிய கராரான இறுதியான பதில் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் வகையில் அலசல்கள் இடம்பெற்றதாகவும், இதற்கும் அப்பால் விரைவில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலை தமிழரசுக் கட்சியாக எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பான விடயங்கள் அலசப்பட்டதாகவும் தெரிகிறது. குறிப்பாக எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் சிங்கம் சிங்களாகத்தான் செல்லும் என்ற வகையில் தமிழரசுக் கட்சி தனியனாக களமிறங்கிக் கொள்வதா அல்லது கூட்டணியாக களமிறங்கிக் கொள்வதா என்பது தொடர்பான சாதக பாதகங்கள் இன்றைய கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த பதிவு எழுதப்படும் போது கூட்டம் முடிவடைந்து அதிகாரபூர்வமாக அதன் பெறுபேறுகள் அறிவிக்கப்படவில்லை என்பதால் தமிழரசின் இன்றைய கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பதற்கு இந்த பதிவில் உங்களுக்கு பெருமளவு தீனி கிட்டாவிட்டாலும், இந்த பதிவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் வந்த உடனடி செய்திகளின் வாயிலாக இந்த தீனியை நீங்கள் பெற்றிருக்கவும் கூடும். இதுவாறு சொந்த கட்சி மீது சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல கட்சி மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் ஒன்றான திருமலை வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் கட்சியில் உள்ளவர்கள் என்ன பாடுபட்டு கொண்டாலும் இந்த வருடத்தின் அரையாண்டுக்கு முன்னர் சொந்த செலவு சூனியங்களுக்கு தேசிக்காய் வெட்டி கழிப்பு கழிக்க முடியாது என்பதும் கசப்பான ஒரு யதார்த்தம். இதற்கிடையே தமிழரசுக் கட்சி மீதான வழக்குகளை மீளெடுப்பது தொடர்பாக கட்சியின் சூமந்திரத்துக்குரியவரையும் வைத்துக்கொண்டு அதற்குரிய தீர்வை தேடுவது பூனையை மடியில் கட்டிக்கொண்டு, அதுவும் சூமந்திர பூனையை மடியில் கட்டிக்கொண்டு சகுனம் பார்ப்பதற்கும் ஒப்பானது. ஏனெனில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி கட்சியில் இடம்பெற்ற அதற்குரிய தலைவர் தெரிவுக்கான போட்டியில் ஸ்ரீதரனிடம் தோல்வியடைந்த சுமந்திரன் தன்னை தோற்கடித்த எதிராளி சுலபமாக தலைமை பொறுப்பை ஏற்பதை தடுப்பதற்காக தனது சிலிப்பர் செல்கள் ஊடாக இந்த வழக்குகளை தாக்கல் செய்ததான ஐயங்கள் இன்று வரை பலமாகவே உள்ளன. இவ்வாறான ஒரு பின்னணியில் திருமலை நீதிமன்றத்தில் கட்சி மீதான வழக்குகளை இணக்கப்பாட்டுடன் மீளெடுப்பதற்காக முன்னகர்த்தப்பட்ட விடயங்களில் சுமந்திரன் முன்னகர்த்த தலைப்பட்ட சில நகர்வுகள் மூலம் இது மேலும் மேலும் ஆதாரப்படுத்தப்பட்டது. தமிழரசுக் கட்சியின் முக்கிய முகங்களான ஸ்ரீதரன், கோதாசன், யோகேஸ்வரன் ஆகியோரின் சார்பில் தோன்றிய சட்டவாளர் கட்சியில் உள்ள 326 பொதுச்சபை உறுப்பினர்களின் பங்கேற்புடன் மீண்டும் ஒருமுறை தலைவர், செயலாளர் உட்பட்ட அனைத்து பொறுப்புகளுக்குரிய தேர்தல்களை அல்லது தெரிவுகளை மீண்டும் நடத்த தயார் என நீதிமன்றத்தில் தமது தரப்பின் நியாயத்தை முன்வைத்த போது எதிர்த்தரப்பிலிருந்து குறுக்கிட்ட சட்டவாளரான சுமந்திரன் இந்த இணக்கப்பாட்டை ஏற்க மறுப்பு தெரிவித்தார். அதாவது ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல கட்சிக்கு எதிராக வழக்கை போட்டவரின் சார்பாக சட்டவாளரான சுமந்திரனே தோன்றியமை அவரது பின்னணியில் தான் இந்த வழக்கு போடப்பட்டதான ஐயங்களை மேலும் அதிகரித்துள்ளதே தவிர குறைப்பதற்கு உதவி கொள்ளவில்லை. கட்சிக்கு எதிராக போடப்பட்ட வழக்குக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமில்லை என குறிப்பிடும் சுமந்திரன் இப்போது எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற பாணியில் வழக்கை போட்டவரின் சட்டவாளராக மாறியிருப்பதன் பின்புலம் வெறும் சட்டப்பணியின் அடிப்படையில் தான் என்பதை அனைவரும் நம்பிக்கொள்வார்களாக. தமிழரசுக் கட்சியின் அதிர்வுகள் இன்றைய அதன் மத்திய செயற்குழு கூட்டம் உட்பட்ட வகையில் அதிர்ந்து கொள்ள ஸ்ரீலங்காவின் 2ஆம் தலையாரியான பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வடக்கு பயணத்தை மையப்படுத்திய புதிய அதிர்வுகள் ஏற்ற இறக்கங்களாக பிரதிபலித்துக் கொள்கின்றன. ஹரணி அமரசூரியவை பொறுத்தவரை அவர் ஸ்ரீலங்காவின் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் பாடசாலைகளில் இடம்பெறும் விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை விருந்தினர்களாக அழைக்கும் பழைய சிஸ்டம் இனிமேலும் வேண்டாம் என சொல்லிய நிலையில் அவரே நேற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் திசைகாட்டியின் அரசியல் அடி பொடிசுகளுடன் கூட நின்ற காட்சி வேறு விதமான செய்தியை சொல்லியது.
ஒருவேளை இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் யாரும் வியாக்கியானங்களை கோரிக்கொண்டால், அரசியல்வாதிகள் வேறு, மக்கள் பிரதிநிதிகள் வேறு, அரசாங்க பிரதிநிதிகள் வேறு என்ற வகையில் வியாக்கியானங்களும் புதிசு கண்ணா புதிசு பாணியில் வரக்கூடும். இதற்கிடையே நேற்றைய யாழ்ப்பாண நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் பவானந்தராஜா நிற்க வைக்கப்பட்டதான சர்ச்சைகளும், அதேபோல ஹரணி பங்கேற்ற ஈழாலை கூட்டத்தில் வலி வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் எழுப்பிய வினாக்களால் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை குறித்தும் செய்திகள் வந்துள்ளன. மாலிமாவாகிய தமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பாக கரணி அமரசூரிய ஈழாலையில் கூடியிருந்த தமிழ் மக்களுக்கு வகுப்பு எடுக்க முனைந்தபோது, தமிழ் மக்களின் முற்றங்களில் உள்ள முக்கிய பிரச்சனைகளான காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை விடயம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மாந்தர்கள் உட்பட்ட விடயம் தொடர்பாக அவர் எதுவுமே தெரிவிக்கவில்லை என்ற விசனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த விசனங்களின் பின்னணியில் பலாலி பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் இன்னமும் விடுவிக்கப்படாத தனது காணிகள் தொடர்பான ஆதங்கத்தை அந்த கூட்டத்தில் இருந்த பொதுமகன் ஒருவர் நேரடியாக முறையிட முனைந்த பின்னர் இந்த பதற்றங்கள் ஏற்பட்டன. உங்களின் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாமென தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் குறித்த காணி உரிமையாளர் தனது விரக்தியை வெளிப்படுத்தியதுடன் இந்த பதற்றம் ஏற்பட்டது. இவ்வாறான எதிர்வினை கூட்டத்தில் இருந்து ஒருவரால் எழுப்பப்பட்டதும், பிரதமர் ஹரணி அமரசூரியவை சூழ்ந்திருந்த அவரது பாதுகாப்பு பணியாளர்கள் குறித்த காணி உரிமையாளரை அந்த இடத்திலிருந்து அகற்ற தலைப்பட்டதுடன், அந்த சம்பவத்தை காணொலியாக எடுக்க தலைப்பட்ட ஊடகர்களுடனும் முரண்பட முனைந்ததாக செய்திகள் வந்தன. இந்த சம்பவங்களை அடுத்து பிரதமர் ஹரணி தனது பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் பிரதமருடனான மக்கள் சந்திப்பு என தம்மை அழைத்துவிட்டு தாம் அவரை சந்தித்து முறையீடுகளை வழங்கும் வாய்ப்புகளை அளிக்காமல் மக்களுக்கு இடையூறாக பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் நந்திகள் போல நின்றதான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. வடக்கில் நேற்று ஏகேடிஆரின் 2ஆம் தலையாரின் சந்திப்புகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் இவ்வாறான அதிர்வுகளை திசை காட்டி அரசாங்கம் லேசாக கடந்து கொள்ளும் என்பதும் நிதர்சனமானது. ஆனால் நாளை ஏகேடிஆர் இலங்கையருக்கு பகிரங்கப்படுத்தவுள்ள வரவு செலவு திட்டத்தில் அதிக நிவாரணங்களை எதிர்பார்க்கும் மக்களுக்கு அவை எதிர்பார்த்தபடி கிட்டிக் கொள்ளாவிட்டால் வரக்கூடிய எதிர்வினைகள் எதிர்வரும் காலத்தில் பலமாக இருக்கக்கூடும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். ஏகேடிஆர் நாளை பகிரங்கப்படுத்தும் இந்த பாதீட்டில் மக்களுக்கு பல நன்மைகள் கிட்டுமென சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் உட்பட்ட தேசிய மக்கள் சக்தி முகங்கள் நம்பிக்கைகளை விதைக்க தலைப்பட்டாலும், பொதுவாகவே ஏகேடிஆர் தரப்பு தேர்தல் காலத்தில் முழங்கிய தேர்தல் வாக்குறுதிகள் இதுவரை பெரும் முன்னேற்றமாக நகரவில்லை என்பதின் ஒரு விடயம். நாளை ஏகேடிஆர் தனது முதலாவது பாதீட்டில் IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தை ஒருபுறம் சமாளித்துக் கொண்டு மறுபுறத்தே இலங்கை மகாஜனதாவை சமாளிக்கும் வகையில் தனது பாதீட்டை இருகருக்கு பட்டயமாக வரவுகள் மற்றும் செலவுகளாக வகுத்துக் கொள்வார் என்பதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம். குறிப்பாக மக்கள் மீது புதிய வரிகள் சுமத்தப்படுவதை ஏகேடிஆர் கவனமாக தவிர்த்து கொள்ளவே முனைவார். இதேபோல அரச பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் அரச பணிகளில் அத்தியாவசியமாக தேவைப்படும் இடங்களை மட்டும் நிரப்பும் வகையிலான ஆட்சேர்ப்புக்கு மட்டும் நாளைய பாதீட்டில் அவர் அனுமதியை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் நாளை ஏகேடிஆர் பகிரங்கப்படுத்த உள்ள பாதீடு மக்களுக்கு உகந்த பாதீடாக இருக்கும் என அவரது தரப்பு முன்னேற்பாடாக ஆரவாரப்பட்டு கொள்ள முனைந்தாலும், இந்த பாதீடு தமக்கு உதவியாக வந்ததா அல்லது உபத்திரவமாக வந்ததா என்ற விடயத்தில் இறுதி முடிவை எடுப்பது மக்கள்தான் என்பது இங்கு நிதர்சனமான ஒரு விடயம். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், உக்ரைன் மீதான ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் திட்டமிடும் புதிய வியூகங்களில் ஐரோப்பா கடுமையாக ஊரங்கட்டப்படும் நிலையில், இந்த விடயத்தில் சுதாகரிக்க தலைப்படும் ஐரோப்பிய தலைவர்கள் அடுத்த வாரம் உக்ரைனிய போர் குறித்த அவசர உச்சி மாநாடு ஒன்றை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடத்த உள்ளதான செய்திகள் வந்துள்ளன. உக்ரைனின் புதிய தலைவிதியை நிர்ணயிக்கும் பேச்சுக்களுக்காக அமெரிக்கா ரஷ்யாவுடன் முன்னேற தலைப்படும் நிலையில், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இடம்பெறும் இது தொடர்பான எந்த பேச்சுவார்த்தை களத்திலும் ஐரோப்பிய தலைவர்கள் பங்கேற்க இடமில்லை என வெள்ளை மாளிகை குறிப்பிட்ட நிலையில் இந்த நகர்வு வருகிறது. இதுவரை ஐரோப்பிய நகர்வுகளை சட்டை செய்யாத அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளை ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்கும் வகையில் அனுப்ப திட்டமிட்டுள்ளார். அந்த வகையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ், வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் மத்திய கிழக்குக்கான சிறப்பு பிரதிநிதி ஆகியோர் சவுதி அரேபியாவில் எதிர்வரும் நாட்களில் ரஷ்ய தரப்பை சந்தித்து பேச உள்ளனர்.
இந்த சந்திப்பில் பங்கெடுக்கும் கிரெம்ளின் முகங்களில் உயர்மட்ட அரசியல் முகங்கள் மற்றும் உளவுத்துறை முகங்களும் பொருளாதார முகங்களும் பங்கெடுக்க உள்ளதாகவும் தெரிகின்றது. கடந்த புதனன்று ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய சவுதி அரேபியாவில் வைத்து புட்டினை சந்திக்க உள்ளதாக அந்த பேச்சுக்களின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இதற்கிடையே நேற்று இஸ்ரேலுக்கு சென்ற அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ தனது பயணத்தின் ஒரு கட்டமாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சேர்ஜி லாவ்ரோவுடன் தொலைபேசியில் பேச்சுக்களை நடத்தியதாகவும் தெரிய வருகிறது. உக்ரேனிய போரில் உக்ரேனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க ரஷ்ய வியூகங்கள் அமைந்து கொள்ளலாம் என்ற குறுகுறுப்புடன் உக்ரேன் குறித்த ஒரு முடிவை எடுப்பதற்காக அவசரமான உச்சி மாநாட்டுக்காக தலைவர்கள் தற்போது தயாராகியுள்ளனர். பாரிஸில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பிரித்தானிய பிரதமரும் பங்கெடுக்க உள்ளார். இதுவரை அதிகாரபூர்வமாக இந்த மாநாட்டுக்குரிய அழைப்பை பிரெஞ்சு அரசு தலைவர் விடுக்காத போதிலும் இந்த மாநாடு இடம்பெறுவது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த மாநாட்டில் தானும் பங்கெடுக்கப் போவதை உறுதிப்படுத்திய பிரித்தானிய பிரதமர் ஐரோப்பியர்களின் பாதுகாப்பு தொடர்பான கரிசனைக்குரிய முக்கிய தருணமாக சமகாலம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாத இறுதியில் பிரித்தானிய பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்று வெள்ளை மாளிகையில் வைத்து அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்பை சந்தித்து பேசவுள்ள நிலையில் அதற்கு முதலே ஐரோப்பாவில் உக்ரைன் தொடர்பான ஒரு உச்சி மாநாடு இடம்பெற உள்ளது. இதற்கிடையே அமெரிக்கா தனது நாட்டை கைவிடும் என்பதில் ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்துள்ள உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகள் தமக்காக ஒரு ஐரோப்பிய இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது முன்வைத்துள்ளார். இனிமேல் அமெரிக்கா ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கிக் கொள்ளாது என்ற செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்புக்காக ஒரு பொதுவான இராணுவ கட்டமைப்பை உருவாக்கிக் கொள்வது குறித்த ஒரு கரிசனையை தற்போது ஐரோப்பிய தலைவர்கள் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.